இதை மட்டும் நினைச்சிட்டீங்கனாலே போதும். ஐ ஆம் பவர்ஃபுல்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா போதும். ஐ ஆம் பவர்ஃபுல். இதுவும் சின்முத்ரா நடுவரில் கொண்டாந்து இதில் வச்சுட்டீங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் த மைண்ட். உன்னை காரில் கூட வச்சுக்கலாம், பைக்கில் வச்சுக்கலாம், எங்கேயுமே வச்சுக்கலாம், உங்கள் பேக்கில் கூட வச்சுக்கலாம். அதனுடைய நிழல் பட்டாலே கர்மா கரியும் அப்படிங்கிறாங்க. குருச்சரணம் என்று சொல்லிக்கணும். இந்த உலக மக்களும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று வளமோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு இப்ப கேள்வி அருமையான கேள்வி. நான் எப்பவுமே பாசிட்டிவா இருக்க என்ன செய்ய வேண்டும்? எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவான என்ன? ஒரு தாழ்ந்த ஒரு தைரியத்தோடையும் சந்தோஷத்தோடய இருக்கிறது தான் பாசிட்டிவ்ங்கிற மீனிங். இங்க அப்படி இருக்க முடியும், சத்திய பிரமாணமா முடியும். ஆனா நான் சொல்றபடி நீங்க கேட்டீங்கன்னா சமத்துப்படியெல்லாம் கேட்டுக்கோங்க, நல்லா இருங்க. அந்த மாதிரி முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி இன்னைக்கு நான் எந்திரிக்கப்பே நம்ம நினைக்கணும், நான் இன்னைக்கு பாசிட்டிவா இருப்பேன், இருந்தாலும் நான் ஜெயிப்பேன், நான் அழகா இருக்கிறேன். இதெல்லாம் பாசிட்டிவானது. புரிஞ்சிச்சா? நான் அழகா இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன், என்னுடைய வேலையை இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்லா நான் சீக்கிரமா முடிச்சிருவேன். புரிஞ்சிச்சா? இன்னைக்கு நான் சமையல் பண்ணேன்னா சூப்பர் சமையல் பண்ண போறேன். இந்த மாதிரி நினைவுகள் முதல்ல பாசிட்டிவா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நான் இதை முடிப்பேன், இப்படி செய்வேன், இப்படி செஞ்சுட்டேன். அந்த மாதிரி நம்ம முடிவை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு இன்னொன்னு, எது வந்தாலும் சரி. இப்ப ஒரு இடக்கு நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நான் பெங்களூர்ல இருக்கேன். இப்ப பெங்களூர்ல இருந்து நான் ஹேவ் டு கோ டு சென்னைன்னு வச்சுக்கோமே. இப்ப சென்னைக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன எடுக்கிறேன்? ஒரு ரூட் எடுக்கிறேன். இங்க இருந்து சென்னைக்கு போறேன். சென்னைக்கு போற வழியில ஏதாவது கூட்டம் மொட்டம் லப்புலக்கு ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு, அந்த ரோட்ல அடைச்சுக்கிட்டானுங்க, போக முடியல அப்படின்னா அடுத்த ரூட் எடுத்து கொஞ்சம் சுத்திட்டு அடுத்த எடுத்துட்டு நான் சென்னைக்கு வந்தே தீரணும். இன்னைக்கும் நான் எப்படியா சென்னைக்கு வருவேன், எந்தெந்த பக்கம் சுத்தினாலும் சரி. பட் என்னுடைய இலக்கு என்ன? சென்னைக்கு வர்றது. அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும், என்ன உங்க வாழ்க்கையில நீங்க எய்ம் பண்ணாலும் அத நான் முடிப்பேன். எப்படினாலும் என்ன பண்ணணும்? சோ மெனி புட்டிங்ஸ் வரும். சோ மெனி பீப்புள் அதில் தகராறு பண்ணுவாங்க. சோ மெனி பீப்புள் நம்மகிட்ட மூஞ்சி காட்டுவாங்க. சில பேர் நம்ம மேல கோவப்படுவாங்க. சில சமயம் நம்மளை துப்புவாங்க. சில சமயம் நம்மளை ரொம்ப தாழ்த்தி பேசுவாங்க. அதெல்லாம் சீப்ப. என்னது? சீப்ப. சூப்பர் மந்திரம். அதை போட்டுட்டு என் இலக்கு இது நான் அடைவேன். இதுக்கு நான் நிறைய பேரை உதாரணம் சொல்லலாம். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துல சேர்ந்தானா. பள்ளிக்கூடத்துல சேர்ந்த பையன் ஏதோ பீட்டர் ஏதோ ஃபாரின் சைல்டு. இப்போ பள்ளி திக்குவாயா இருக்கிற பிள்ளை நீ ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அனுப்பிச்ச உடனே அவனால ஒன்றும் பண்ண முடியாது. உடனே அவன் என்ன பண்ணானா, எழுத ஆரம்பிச்சானா. அவன் ரைட்டிங்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. ரைட்டிங்ஸ் ஃபேமஸ் ஆனவுடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அதில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் ஆரம்பிச்சு பெரிய மில்லியனர் ஆயிடுச்சு. இல்லை, அதுதான் நம்மளுடைய மனசு. நம்ம இலக்க ஒன்று ஏற்படுத்திக்கிறோம். இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால நான் குட்டையா இருக்கேன் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு நீங்க விட்டுறக்கூடாது. நான் ரொம்ப வளர்த்தியா இருக்கேன்னு சொல்லியும் விட்டுறக்கூடாது. நான் கற்பா இருக்கிறேன்னு சொல்லியும் விடக்கூடாது. I am all right. I am all right. Divine count. அவ்வளவுதான். I am all right. I am beautiful. Okay. I am powerful. இதை மட்டும் நினைச்சிட்டீங்கனாலே போதும். I am powerfulங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா போதும். I am powerful. பவர் டிவைன் கவுண்ட். இதை சொல்லிட்டீங்கனாலே போதும். டிவைன் கவுண்ட்ங்கிறது நான் யார் கொடுத்தாங்களோ அப்புறம் சொல்றேன். புரிஞ்சிச்சா? இது எந்த காலமா வந்தது? 18 சம்திங்லயே வந்துருச்சு. அதெல்லாம் என்ன டிவைன் கவுண்ட் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கனாலே போதும். எப்படி? பவர் டிவைன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்துடும். சரி, இப்போ இதுக்கு யாருக்கு நம்ம ஒரு ஏஞ்சல் கூப்பிடலாம். ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான். அவரை கூப்பிட்டுட்டு 331 ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் அப்படின்னு டெய்லி காலையில் நினைச்சிட்டீங்கனாலே யூ லுக் சோ ஸ்வீட். நீங்க நல்ல மனசுல தெளிவு. முதல்ல முகத்துல தெளிவு இருந்தா மனசுல தெளிவு வந்துடும். மனசுல தெளிவு இருந்தா முகத்துல தெளிவு வரும். எண்ணங்கள் தெளிவா இருக்கணும். எண்ணங்கள் தெளிவா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நினைவுகளை கொண்டு மனசை கொண்டாந்து நீட்டா ஃபிட் பண்ணணும். அவ்வளவுதான். ராஸ்ல வேலை செய்யணும். ராஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ராஸ் எப்படி பண்ணணும்னு பாத்துக்கணும். சரிதானா? அதுக்கு இப்ப நம்ம இதுக்கெல்லாம் தான் நான் புட்டப் கொடுக்குறது. இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுங்க, இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க, இந்த நம்மளுடைய பாசிட்டிவ் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்காக? to get into the very highest frequency rate of energy. ஆறாவது கூட்டிகளுக்கும் சக்கரா பேலன்ஸ் பண்றதுக்கும். ஸோ ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் 331 நம்பர். சரிதானா? அதுக்கப்புறம் நம்மளுடைய பாஸ் ஃப்ளவர் வால்நட், ஒயிட் செஸ்னட், இந்த ரெண்டும் ஸ்வீட் செஸ்னட், ஜென்ஷியன்
ஸ்வீட் செஸ்னட், வால்நட், ஒயிட் செஸ்னட். இதை கட்டாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நீங்க வந்து தொஞ்சு போக மாட்டீங்க. இது நடக்காது அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. அடிப்பேன், கவுத்துவேன், அட்ரா அட்ரா, எப்படி அட்ரா அட்ரா, ஓகே, அப்படி இருப்பீங்க. பாசிட்டிவா இருக்கலாம். நினைத்ததை நடக்க வைக்கணும். இது நம்மளுடைய எய்மா இருக்கணும். அவ்வளவுதான். நினைக்கிறத கரெக்டா எழுதி வச்சுக்கணும். என்னென்ன அப்படிங்கிற நேச்சு நேச்சா டாக் 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 எழுதிக்கணும். சரி, அதுக்கு ஒரு மந்திரம் ஒன்று வச்சுக்குவோம். சரிதானா? ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. இது வந்து ரொம்ப பாடணும். ஆதித்தாய சோமாய அந்த மாதிரி பாடுவாங்க. இதை அருமையான ஒரு மந்திரம். ஏன்னா அத்தனை பேர் இதுக்குள்ள கொண்டாண்டிங்க. மங்களாயனா செவ்வாயின்னு அர்த்தம். சோமாயன்னா இது சோமாய புதாய குரு சுக்ர சனியப்ச எல்லா கிரகங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் எனக்கு வந்து நான் உங்களை கும்புறேன் வாங்கன்னு அர்த்தம். சரிதானா? அப்புறம் நம்ம மைண்டை கொஞ்சம் காமா வைக்கணும். காமா வைக்கணும்னா ஆட்டிடியூட். இப்போ என்கரேஜ் ஆட்டிடியூட் நமக்கு வரணும்ல. ஒன்றில் தோஞ்சு போகாமல் அந்த ஆட்டிடியூட் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் கான்சன்ட்ரேஷன் பவர். நம்ம பவரை வந்து இப்போ என்ன பண்ணணும்? ஒன்று எடுத்தோம்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்ல. மனசை டிவேட் பண்ணாமல் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து நம்ம மனசு வந்து சோகமாகி அதெல்லாம் ஆகக்கூடாது. அதுக்கு ஒரு முத்திரை இருக்கு. அது எப்படின்னு பாருங்க. இப்போ கை எப்படி வச்சுக்கிறீங்க? இந்த 3 விரல இந்த நம்ம ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுவீங்க இல்லை, நம்ம இந்த முத்திரை நம்ம ஞான முத்திரைன்னு வச்சுக்கோங்க. ஞான முத்திரை சின் முத்திரை அப்படி வச்சுக்கிறீங்க. இந்த கையில அந்த முத்திரையை வச்சுக்கிறீங்க. ஆனால் இந்த கையில் இந்த 3 விரல இந்த ஒரு விரல் நடுவிரல் இருக்குல்ல, அதை கொண்டாந்து இங்கே வைக்கணும். இப்படி இருக்கணும். சிம்பிளாக தெரியுதா? இது சின்முத்ரா நடுவரில் கொண்டாந்து இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் த மைண்ட். உங்களுக்கு வந்து இது என்ன பண்ணுது? கான்சன்ட்ரேஷனை கூட்டுது. உங்கள் ஆட்டிடியூடு மாறுது. நம்மளை காம் ஆக்குது. அப்புறம் மைண்டை காம் பண்ணுது. இந்த முத்திரையை பண்ணினீங்கன்னா சூப்பர் பவர். இதை பண்ணி பாருங்க. இதை பண்ண உடனே இதுலேயே உங்களுக்கு நிறைய கிடைச்சிரும். அங்கே ஜென்ஷன் ஸ்வீட் செஸ்னட், வால்நட், ஒயிட் செஸ்னட்டில் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிறிஸ்டல் கிரிட் வச்சுக்கணும். நீங்கள் அஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பவர், டிவைன் கவுண்ட், அவ்வளோதான். ரேக்கி தி பெஸ்ட் 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 சூப்பர். அதுக்கு ஏன்னா அதுதான் ரேக்கி மந்த்ராஸ். ஓகே, ரேக்கி மந்த்ராஸ். அப்புறம் ஐ வுட் லைக் டு டெல் யூ த ஒயிட் குவார்ட்ஸ். பவர்னாலே ஒயிட் குவார்ட்ஸ் தான். கட்டாய ஒயிட் குவார்ட்ஸ். ஆண்கள் வந்து இந்த மாத்திரை இந்த மாலையை போட்டுக்கிறது நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஆண்கள் கட்டாயம் வந்து ஒரு ஒன்று ருத்ராட்சம், அது பவர்ஃபுல்லு. அதோட ஏர்லி ஏஜில் இந்த ஒயிட் குவார்ட்ஸ் மாலை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பவர். வைக்கிறப்பே நல்ல குவார்ட்ஸாக வந்து சில்லுன்னு இருக்கும். எந்த ஒரு டெம்பரேச்சர்லையும் இது சில்லுன்னு இருக்கும். சரிதானா? பெண்கள் இதையும் போட்டுக்கலாம் இல்லையா? அடுத்தது என்னென்னா தெர் இஸ் ஒன் பவர்ஃபுல் டாலர் இருக்குது. இதில் இது வடிவத்தை சொல்ல முடியாது. இதுக்குள்ளே இருக்க வடிவம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒன்று. இதை போட்டுக்கிட்டாலும் நமக்கு பவர் கிடைக்கும். மைண்ட் காம்னஸ் கிடைக்கும். நாட் ஓன்லி அவரோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எனி திங் ஈஸியாக எடுத்துக்குவோம். சரிதானா? இது என்ன எது எடுத்துக்கிட்டு பாருங்க. இதை எப்படி வச்சு காட்ட பாருங்க, நல்லா தெரியும். நம்ம ஆட்டிடியூட் கிளீனாக நல்லா வரும். ஆட்டிடியூட் நல்லா இருக்கும். அதுக்கு தான் இந்த இது ஆச்சா. அடுத்தது எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு என்ன வார்த்தைக்கு ஒரு மந்திரம் இருக்குன்னா ஓம் மணி பத்மே ஹம் ஓம், ஓம் மணி பத்மே ஹம் ஓம், மணி பத்மே ஹம் ஓம். இந்த மந்திரம் வந்து என்கிட்ட ரேகிக்கு தீட்சைக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மந்திரம் கிடைக்கும். இந்த மந்திர கார்டு கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை விட இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையவே வளம்பர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நம்ம எப்போ நல்லா இருப்போம்? ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா? வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னேறதுக்கு, நமக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் இருக்கணும் இல்லையா? ஒரு காஸ் அந்த எஃபெக்ட். அந்த காசு என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணணும்? நமக்கு வந்து என்ன வேணும்? பவர் வேணும் இல்லையா? பவர் வேணும். அதுதான் நமக்கு காசு. அந்த பவர் காசாக இருக்கும் போது, காசுனா CAUSE காசு சொல்கிறேன், புரிஞ்சுதா? அந்த காசு என்ன அப்படின்னா நம்ம மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம கர்மா த காசு இஃபெக்ட் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது. அப்போ இந்த கர்மாவை குறைக்கிறதுக்காகவே திபேத்தியன்ஸும் புத்திஸ்ட் எல்லாரும் வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க. முதல்ல கர்மா இவனுக்கு எப்படி கிளியர் பண்ணாதான் இவன் நல்லாவும்.
அப்போ இந்த ஒரு அளவு கர்மாவை கிளியர் பண்ணுறது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதை நான் சொன்னேன். எப்படின்னா, ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து 500 ரூபாய் வச்சுருக்காங்க. 500 எப்படி வச்சுருக்காங்க? என்ன 4 அணா 8 அணா அப்படியே 1 ரூபா அப்படி சில்லறையாக வச்சுருக்காங்க. அப்போ 5 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ பெரிய பட்டணம் இருக்கும். இதை சுமந்துக்கிட்டே ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு இருக்க முடியுமா? இல்லை ஒவ்வொரு இடமும் போயிட்டு இருக்க முடியுமா? என்னென்ன பை நிறையா சில்லறை போடும். 1000 ரூபாய் அவங்க கொண்டு வரணும்னா, ஆஹா ஒரு பை நிறையா 1000 ரூபாய் தூக்கி போட்டுக்கிட்டு கொண்டு போகணும் இல்லையா? 1000 ரூபாய் தேடிக்க போகிறது. இது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ப்ராக்டிக்கலி இட் இஸ் வெரி வெரி டஃப் ஜாப் இல்லை. சில்லறை கிடைக்காத அடுத்த பிரச்சனை. 1000 ரூபாய் மொத்தமாக வச்சதே கொடுத்து செலவழிங்கன்னா ரொம்ப கஷ்டம். சில்லறையாக கொடுத்து அதை என்ன பண்ணுறீங்க? ஒருத்தங்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க. கடை கொடுத்து எனக்கு அந்த 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்துருப்பா அப்படின்னா, அவன் 1000 ரூபாய் சில்லறையை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு 2 500 ரூபா நோட்டை கொடுக்கலாம். இல்லை 5 100 ரூபா நோட்டு, ஒரு 5 ரூபா நோட்டு கொடுக்கலாம். இல்லை 50 ரூபா நோட்டு 2 கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா அது எவ்வளோ சுலபம் இல்லையா? கேரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி தான் இந்த மாதிரி எய்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது. உங்களுடைய என்னென்ன இப்போ இந்த முத்திரை, அப்புறம் நம்மளுடைய ஃபாஸ்ட் ஃப்ளவர், அதுக்கப்புறம் மந்த்ராஸு, அதுக்கப்புறம் குருமார்களுடைய ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? அப்படி கிடைக்கிறப்ப தான் உங்களுக்கு என்ன ஆகுது? சில்லறையை கொடுத்துட்டு நோட் வாங்குறது. ஸோ கார்மிக் இஷ்யூங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். கார்மிக் இஷ்யூ இருக்கும். ஆனால் அந்த கார்மிக் இஷ்யூ என்ன பண்ணுறோம்? சுலபமாக்கிடுறோம். சில்லறை மாதிரி தான் வந்து கார்மிக் இஷ்யூ. அதை வந்து என்ன பண்ணுறோம்? குறைக்கிறது தான் நோட்டா வாங்கி வச்சுக்கிறது. புரிஞ்சிச்சா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டு கெட் இட் டன் 5 கார்டு இருக்குது எனர்ஜினஸ்ல. 5 கார்டுங்கிறது நம்ம கர்மால விளையாடுற கார்டுகள். அதை ஒன்றை வந்து வீட்டு வாசலில் வச்சாலே போதும். ஒன்றை காரில் கூட வச்சுக்கலாம், பைக்கில் வச்சுக்க, எங்கேயுமே வச்சுக்கலாம், உங்கள் பேக்கில் கூட வச்சுக்கலாம். அதனுடைய நிழல் பட்டாலே கர்மா கழியும் அப்படிங்கிறாங்க. அது அவ்வளோ அற்புதமான ஒன்று. அது கிடைக்காது, நான் காட்ட முடியாது. ஏன்னா எனக்கு காட்டுறதுல வி காட் இட் ஃப்ரம் அமெரிக்காவில் அங்கே ஒரு இது ஆசிரமத்துக்கு எழுதி பாரு, அவருக்கு பெர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். புரிஞ்சிச்சா? சும்மா எதையுமே பண்ணுறதில்ல. அம்மா வந்து ஒரு டாக்டர், அது நம்ம ஒரு அத்தாரிட்டியாக இருந்துட்டு வந்திருக்கேன் தமிழ்நாட்டில். ஸோ எதை செஞ்சாலும் அது அத்தாரிட்டியாக கரெக்டாக செய்யணுங்கிறதுக்காக அதை நான் பண்ணியிருக்கிறேன். யாருக்கு வேணுமோ அதை கட்டாயம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஒன்றும் பிரமாதமான விலையெல்லாம் கிடையாது. நீ எனர்ஜி நர்ஸை நான் ஏதாவது வாங்கணும்னு சொல்கிறேன்னா அது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மற்றபடி வாங்குங்கிறதுக்குலாம் நான் சொல்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் இருக்குங்கிறது வேறு. அந்த 5 கட்டாயம் வாங்கி ஆகணும் எல்லாரும். ஆனால் அது யாரும் வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்து வந்தால் அது பலன் இருக்காது. புரிஞ்சுதா? நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வச்சுக்கலாம். அடுத்து யாருக்காக வாங்கணுமா அவங்கள்ட்ட தான் நீங்கள் கொடுக்கணும். புரிஞ்சிச்சா? ஓகே. யார் இதை வாங்க முடியுமோ அவங்க கட்டாயமாக இதை வாங்கிக்கணும். வாங்குறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இதை யூஸ் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு நீங்கள் அதை ஜெராக்ஸ் பண்ணிலாம் கொடுக்க முடியாது. ஓகே? புரிஞ்சிச்சா? ஓகே. ஐ லவ் யூ ஆல் மை லவ் சில்ட்ரன். குட் லக். பாய்.